Hey buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா private access specifier வந்துட்டு எப்படி work ஆகும்ங்கறத இன்னும் கொஞ்சம் நிறைய examples மூலமா நம்ம வந்துட்டு ரொம்பவே டீடைலா நம்ம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே தெளிவாவும் கிளியராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா protected access specifier எப்படி work ஆகுதுங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, Jupyter notebook ஓபன் பண்ணிக்கலாம். Encapsulation இது வந்துட்டு part 4 வீடியோ. So யாராவது encapsulation ஸ்ட்ரைட்டா part 4 வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நம்ம ஆல்ரெடி part 1 வீடியோ, part 2 வீடியோ, அப்புறம் part 3 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். So அதெல்லாமே பார்த்துட்டு வாங்க. part 1ல encapsulation என்னங்கிறது நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீடைலா பார்த்தோம். அதுக்கப்புறம் part 2 வீடியோல access specifier இருக்கக்கூடிய public and private னா என்னங்கிறத டீடைலா பார்த்தோம். part 3 வீடியோல அந்த privateல இன்னும் என்னென்ன ஒர்க்லாம் நம்மளால பண்ண முடியும்ங்கறத இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம டீடைலா பார்த்திருந்தோம். So இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த part 4 வீடியோல நம்ம என்ன access specifier பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா protected access specifier ஒன்னு இருக்கு. சோ அத பத்தி தான் நம்ம வந்து டீடைலா பார்க்க போறோம். சோ public private னா என்ன, encapsulation னா என்னன்னு தெரியாம இந்த protected நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் part 1, part 2, part 3 பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க part 4 வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் படி உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். சோ பப்ளிக்னா எந்தெந்த இடத்துல நம்மளால அக்சஸ் பண்ண முடியும், சோ பிரைவேட் அப்படின்னா எந்தெந்த இடத்துல அக்சஸ் பண்ண முடியும் நம்மளுக்கு வந்து தெரியும். சோ இப்போ வந்துட்டு நம்மளோட ப்ரொடெக்டட் அக்சஸ் ஸ்பெசிஃபையரை எங்க இருந்து நம்மளால அக்சஸ் பண்ண முடியும், இதோட யூசேஜ் என்னங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட கோடை போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ரெண்டு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்துட்டு நேம், இன்னொன்னு வந்துட்டு ரூல். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சோ ஒரு பப்ளிக் வேரியபிள் நம்ம வந்துட்டு பப்ளிக் வேரியபிளோ இல்ல பப்ளிக் மெத்தடோ அதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். வெறும் இந்த மாதிரி அந்த மெத்தடோட நேமோ இல்ல அந்த வேரியபிளோட நேமோ தான் நம்ம வந்துட்டு கொடுப்போம். சோ இதுவே வந்துட்டு அது வந்து நம்ம பப்ளிக்கா டிஃபைன் பண்றோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு அந்த நேமை நம்ம வந்துட்டு கொடுப்போம். சோ இதுவே நாம ப்ரொடெக்டட்ல தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வேரியபிளையோ இல்ல ஒரு மெத்தடையோ நம்ம வந்துட்டு ப்ரொடெக்டட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கோட் கொடுத்துட்டு நம்மளோட நேம் வந்து நாம இந்த இடத்துல தரணும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கோட் கொடுத்துட்டு நான் நேம்னு கொடுத்திருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேம்ங்கிறது வந்துட்டு ப்ரொடெக்டட் மெம்பர் அப்படின்னு அர்த்தம். சோ ரோல்ங்கிறதுக்கும் நான் வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் அண்டர்ஸ்கோர் தான் கொடுத்திருக்கேன். சோ இதுவுமே வந்துட்டு இந்த நேமும் சரி இந்த ரோலும் சரி நான் வந்துட்டு என்னோட ப்ரொடெக்டட் மெம்பரா நான் வந்து கொடுத்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட நேமையும் ரோலையும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ அதே மாதிரி நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்ங்கிற கிளாஸ்க்கு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த டிஸ்பிளே மெத்தட் நான் வந்து கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல போகும். சோ செல்ஃப் டாட் நேம்ல நம்மளுக்கு ராஜுன்னு இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணும். செல்ஃப் டாட் ரோல் நம்பர்ல ரோல்னு இருக்கு, அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இதுல இந்த எக்ஸாம்பிள் மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை நீங்க இந்த மாதிரி ப்ரொடெக்டர்ல கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த மெம்பரை நீங்க இந்த மாதிரி இன்னொரு பப்ளிக் மெம்பருக்குள்ள இருந்து உங்களால இந்த மாதிரி அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா ப்ரொடெக்டடோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால இந்த மாதிரி அக்சஸ் பண்றது மட்டும் இல்லாம நம்மளால பேஸ் கிளாஸ் டிரைவ்டு கிளாஸ் கான்செப்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா இன்ஹெரிட்டன்ஸ்ல. சோ அந்த இடத்துலயும் நம்மளால இந்த கான்செப்டை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ப்ரொடெக்டட் மெம்பரை நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரொடெக்டட் வேரியபிள் நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அதாவது நம்ம உங்களோட பேஸ் கிளாஸ்ல நீங்க அந்த மெம்பரை நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட டிரைவ்டு கிளாஸ்ல கூட உங்களால அதை வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட ப்ரொடெக்டட் மெம்பரை. சோ அது வந்து எப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னோட கோட் நான் வந்து போட்டிருக்கேன். சோ என்னோட கோட் போட்டுட்டு நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து ரன் பண்றேன். எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டா வந்திருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல என்ன மாதிரி எக்ஸிகியூஷன் நடக்குதுன்னு பார்க்கலாம். சோ கிளாஸ் பேஸ் கிளாஸ் டிரைவ்ட் கிளாஸ் நான் கான்செப்ட் சொன்னதுனால என்னோட கிளாஸோட பேர் வந்து நான் பேஸ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்திருக்கேன். சோ கன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் சக்திங்கிற நேம் கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல நேம்ங்கிறத நான் வந்துட்டு ப்ரொடெக்டட் மெம்பரா நான் வந்து கொடுத்திருக்கேன் ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்து. அதுக்கப்புறம் கிளாஸ் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். அந்த கிளாஸ்ல நம்ம ஆல்ரெடி கொடுத்திருக்கேன் இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு பாத்தீங்களா இந்த பேஸ் கிளாஸ் நான் வந்துட்டு இந்த இடத்துல இன்ஹெரிட் பண்றேன். சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நம்மளால டிரைவ்ட் கிளாஸ்ல இருந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல பேஸ் கிளாஸ்னா என்ன டிரைவ்டு கிளாஸ்னா என்னன்னு யாருக்காவது புரியாம இருந்ததுன்னா நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் நம்ம இதுல முன்னாடி வீடியோஸ்ல போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. சோ இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் புரியாம இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியரா புரியும். அடுத்து இந்த டிரைவ்ட் கிளாஸ்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்திருக்கேன். சோ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ் அண்டர்ஸ்கோர் இன்ட் அதுக்கப்புறமேட்டு செல்ஃப் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதாவது
நம்ம முன்னாடி இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தோம் இல்லையா? சோ இந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் வந்துட்டு கால் பண்ண சொல்லியிருக்கேன். சோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போதே நம்மளுக்கு வந்து கால் ஆகும். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிரைவ்டு கிளாஸ்க்குள்ள தான் நான் கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்திருக்கேன். சோ டிரைவ்டு கிளாஸுக்குள்ள பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் நீங்க கால் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி மேனுவலா தான் கால் பண்ணணும். உங்களோட கிளாஸோட நேம் அதுக்கப்புறம் மெத்தடோட நேம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு பேஸ் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்ங்கிறத நம்ம பார்த்துடணும். சோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கால் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட டிரைவ்டு கிளாஸ்க்கு நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்றேன். சோ எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆயிடும். சோ ஆப்ஜெக்ட் 1 அப்படின்ட்டு obj1 அப்படின்னு நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த டிரைவ்டு கிளாஸ்க்கு கால் போகும். உள்ள பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். சோ இதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பேஸ் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் இனிட் செல்ஃப்னு சொல்லியிருக்கேன். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கால் வந்துட்டு இதுக்கு போகும். சோ இந்த இடத்துல செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு சக்தின்னு சொல்லியிருக்கோமோ அப்ப நேம்ங்கிற வேரியபிள் சக்திங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்து அசைன் ஆயிடும். அசைன் ஆனதுக்கு அப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா காலிங் ஃப்ரம் டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிட்டு அந்த செல்ஃப் டாட் நேம்ல என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணு நான் சொல்றேன். அதனால எனக்கு இந்த இடத்துல சக்திங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் இருக்கு. அடுத்த லைன்ல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா சோ செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் சொல்லிட்டு நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு சிவா அப்படின்னு நான் வந்து மாடிஃபை பண்றேன். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேம்ல வந்துட்டு நம்மளுக்கு சக்திங்கிறதா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் லைன் வரைக்கும் அதாவது இந்த லைன் வரைக்கும் நம்மளுக்கு இருந்தது. இந்த லைன்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை நான் வந்து மாடிஃபை பண்றேன். இப்போ இந்த இடத்துல சக்திங்கிறது போயிட்டு நம்மளுக்கு சிவாங்கிற நேம் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா மாடிஃபைட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த செல்ஃப் டாட் நேம்ல இருக்கிறத பிரிண்ட் பண்ண சொல்றேன். அப்போ நம்மளுக்கு சிவாங்கிற இங்க இருக்கக்கூடிய நேம் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த லைன்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிளாஸ் பேஸ் கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். obj2 அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடும் இல்லையா? சோ கன்ஸ்ட்ரக்டர் இங்க இருக்கக்கூடிய இந்த அண்டர்ஸ்கோர் இனிட் வந்து நம்மளுக்கு கால் ஆகும். சோ கால் ஆகும் போது இந்த இடத்துல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு சக்தி அப்படின்னு நான் வந்து தரேன். சோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சிவாங்கிறது நம்மளுக்கு மாடிஃபை ஆயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல சக்திங்கிற நேம் தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். சோ இப்போ இந்த லைன் ஆப்ஜெக்ட் 2 நம்ம கிரியேட் பண்ணும்போது அதாவது இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி நேம் மாடிஃபிகேஷன் நம்மளுக்கு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வந்து பார்க்கும். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்கேன்னு பாத்தீங்கன்னா accessing protected member of object 1 அப்படின்னு சும்மா ஒரு லைன் நான் வந்து கொடுத்திருக்கேன். அதாவது ஆப்ஜெக்ட் 1ல இருக்கக்கூடிய மெம்பர் அக்சஸ் பண்றேன். நான் சும்மா லைன் டைப் பண்ணிருக்கேன். ஆப்ஜெக்ட் 1ல இருந்து அந்த நேமை எடு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ ஆப்ஜெக்ட் 1ல நம்மளுக்கு என்ன நேம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஆப்ஜெக்ட் 1 வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல டிரைவ்டு கிளாஸ்க்கு தான் நம்ம வந்து வச்சிருந்தோம். சோ டிரைவ்டு கிளாஸ்ல நம்மளுக்கு லாஸ்டா இருந்த நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவாங்கிற நேம் தான் இருந்தது. அந்த சிவாங்கிற நேமை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ ஆப்ஜெக்ட் 2 அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு சொன்னோம்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 2 வந்து நம்மளோட பேஸ் கிளாஸ்க்கு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சோ பேஸ் கிளாஸ்ல நம்ம என்ன நேம் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா சக்தின்னு மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அந்த சக்திங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ரொடெக்டடா நாம வந்துட்டு ஒரு மெம்பரை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா சோ இந்த மெம்பரை நம்ம இந்த மாதிரி டிரைவ்டு கிளாஸ்க்குள்ள கொடுத்துட்டு டிரைவ்டு கிளாஸ்க்குள்ள இந்த மாதிரி நாம பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். அதை வந்து நாம இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம வந்துட்டு பிரிண்ட்டும் நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம். சோ ஃபார் நாம வந்துட்டு என்னென்ன எக்ஸஸ் ஸ்பெசிஃபையர் பார்த்தோம் அப்படின்னா சோ பப்ளிக்னா என்ன பிரைவேட்னா என்ன ப்ரொடெக்டட்னா என்னன்னு தான் பார்த்தோம். சோ எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி தான் இந்த டேபிள் வந்து நம்ம போட்டிருக்கோம். சோ பப்ளிக்னா ஒரு வேரியபிளையோ இல்ல இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே வந்துட்டு பப்ளிக்கா இருக்கக்கூடிய வேரியபிளுக்கும் பொருந்தும் பப்ளிக்கா இருக்கக்கூடிய மெத்தடுக்கும் நம்மளுக்கு வந்து பொருந்தும். சோ பப்ளிக்கா நாம வந்துட்டு எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நேமே நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஒரு அண்டர்ஸ்கோரோ எதுவுமே இருக்காது. வெறும் வேரியபிள் நேம் மட்டும் நம்ம கொடுத்திருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு பப்ளிக் எக்ஸஸ் ஸ்பெசிஃபையர்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த வேரியபிள் வந்துட்டு பப்ளிக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ இந்த வேரியபிள் பப்ளிக்கா நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் அக்சஸ் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஸுக்குள்ள நம்மளால எங்க வேணாலும் நம்மளால அதை அக்சஸ் பண்ண முடியும். அதை டிரைவ்டு கிளாஸ்ல கொடுத்திருந்தோம் அப்படின்னா சோ டிரைவ்டு கிளாஸ்ல இருந்தும் நம்மளால அந்த பப்ளிக் வேரியபிள் அக்சஸ் பண்ண முடியும். இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் மூலமா அக்சஸ் பண்றோம் அப்படின்னா கூட அந்த ஆப்ஜெக்ட் வச்சு கூட நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பப்ளிக் பொறுத்த வரைக்கும். சோ இதுவே நாம வந்துட்டு ஒரு வேரியபிள் நம்ம பிரைவேட்டா கொடுத்திருந்தோம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு நம்மளோட வேரியபிளோட நேம் வந்து நம்ம வந்து கொடுத்துடணும். இந்த மாதிரி டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து பிரைவேட்டா இருக்குன்னு அர்த்தம். சோ பிரைவேட்டா இருக்கு அப்படின்னா ஒரு சில அக்சஸ் வந்துட்டு இதுக்கு கிடையாது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் இதெல்லாம் நம்மளால இந்த வேரியபிளை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு உள்ள மட்டும்தான் நம்மளால அந்த பிரைவேட் வேரியபிளை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். டிரைவ்டு கிளாஸ்ல நம்மளால அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி ஆப்ஜெக்ட வச்சும் நம்மளால அந்த வேரியபிளை நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது.
சோ அதே மாதிரி ஒரு வேரியபிள நாம வந்துட்டு ப்ரொடெக்டடா கொடுத்திருந்தோம் அப்படின்னா அது எப்படி டினோட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு அந்த வேரியபிளோட நேம் நாம வந்து கொடுப்போம். சோ ப்ரொடெக்டடா கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு கிளாஸ்ல எங்க இருந்தாலும் நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிரைவ் பண்ணிட்டு இப்ப நம்ம பண்ணோம் பாத்தீங்களா பேஸ் கிளாஸ் டிரைவ்ட் கிளாஸ் கான்செப்ட்ல டிரைவ்ட் கிளாஸ்க்குள்ளேயும் நம்மளால இந்த ப்ரொடெக்டட் மெம்பர் அக்சஸ் பண்ண முடியும். ஆனா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்மளால அந்த வேரியபிள நம்மளால அக்சஸ் பண்ணிக்க முடியாது. சோ பப்ளிக்கா நீங்க ஒரு மெத்தட கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பப்ளிக்கா இருக்கக்கூடிய மெத்தட கிளாஸுக்கு உள்ளேயும் உங்களால அக்சஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியிலயும் அக்சஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸுக்கு என்டையரா வெளியில கூட உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வேரியபிள் நீங்க பப்ளிக்கா கொடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்குள்ள எங்க இருந்தாலுமே நீங்க வந்துட்டு அந்த வேரியபிள உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும் பப்ளிக் பொறுத்த வரைக்கும். இதுவே நீங்க வந்து பிரைவேட்டா கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு வேரியபிளையோ இல்ல ஒரு மெத்தடுக்குள்ள நீங்க ஒரு வேரியபிளோ நீங்க இந்த மாதிரி பிரைவேட்டா டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த மெத்தடுக்குள்ள உங்களால அந்த பிரைவேட்டா இருக்கக்கூடிய வேரியபிள நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். அந்த மெத்தடுக்கு வெளியில உங்களால அக்சஸ் பண்ண முடியும். மெத்தடுக்கு வெளியில எப்படி அக்சஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தட் பார்த்தோம். ஒன்னு வந்துட்டு பப்ளிக் மெத்தட் மூலமா அக்சஸ் பண்றது, இன்னொன்னு நேம் மேங்லிங் மெத்தட் மூலமா அக்சஸ் பண்றது. சோ அப்படிதான் நம்மளால வந்துட்டு அந்த பிரைவேட்டா இருக்கக்கூடிய வேரியபிள நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். இந்த கிளாஸுக்கு விட்டு வெளியில எந்த இடத்துலயுமே உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியாது. சோ பிரைவேட் பொறுத்த வரைக்கும் கிளாஸுக்கு உள்ள ஃபங்க்ஷனுக்கு உள்ள எங்க வேணாலும் நீங்க வந்துட்டு அந்த வேரியபிள் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஃபங்க்ஷனுக்கு வெளியில அதை வந்து நம்ம யூஸ் பண்றது அங்கிற வீடியோ வந்துட்டு நம்மளோட பார்ட் 3 வீடியோல நம்ம வந்து டீடைலா நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ அதுக்கப்புறம் ப்ரொடெக்டடா இருந்தது அப்படின்னா அந்த கிளாஸுக்கு உள்ள நீங்க வந்துட்டு அதை வந்து எங்க வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு டிரைவ்டு கிளாஸ் இருந்தது அப்படின்னா டிரைவ்டு கிளாஸ் வச்சும் நீங்க அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் வந்துட்டு 3 அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல பிரைவேட், பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்டடுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சோ இந்த 4 பார்ட் வீடியோ மூலமா இந்த 3 அக்சஸ் ஸ்பெசிஃபையர்னா என்ன, எது வந்து எந்த மாதிரி யூஸ் ஆகுது, ஒன்னொன்னுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னங்கிறது ரொம்பவே கிளியராவும் டீடைலாவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.